Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kitabihil aziz wa furqanihil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladhina amanu tubu ilallahi tawbatan nasuha. Sadaqallahu mawlana al-azim. கண்ணியமிக்க உலமாக்களே, கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக ரமலானுடைய மாதத்தை அடைந்து கடைசி பத்திலே, கடைசி காலப்பிரிவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே ஏறுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு தடவை 3 தடவை ஆமீன் சொன்னார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆமீனிலே ஒரு ஆமீனுக்கான காரணம், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எடுத்துக்கொள்ளவில்லையோ அவன் அல்லாஹ் தஆலாவுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்படட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார். மிகவும் பாரதூரமான ஒரு விஷயம். ரமலானை எங்களுக்கு தந்திருப்பது, நாங்கள் அந்த ரமலானுக்குள் நுழைந்து வெளியே வருகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக வர வேண்டும், பரிசுத்தமானவர்களாக வர வேண்டும், தூய்மையானவர்களாக வர வேண்டும். அந்த அருமையான அந்த வாய்ப்பு, அந்த ஒரு மாதம், அந்த வாய்ப்பை யார் பயன்படுத்தாமல் துஷ்பிரயோகம் செய்தானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு அவன் தூரமாக்கப்படட்டும் என்ற அந்த துஆ, அதற்கு கிடைத்த அந்த ஆமீன் எவ்வளவு பாரதூரமானது. எனவே இந்த ரமலான் தரப்பட்ட நோக்கம், நாங்கள் எல்லோரும் இந்த பாவ கரைகளிலிருந்து வெளியே வர வேண்டும், ஷைத்தானை விட்டும் தூரமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாற வேண்டும். அமல்களை செய்கின்ற பொழுது அதிலே ஆர்வம், ஒரு ஆசை வர வேண்டும். பாவங்களை நினைக்கின்ற பொழுதே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் வர வேண்டும். அந்த நிலையை நானும் நீங்களும் இப்போதும் அடைந்திருக்கிறோமா? அதுதான் நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. பொய்யை நினைக்கின்ற பொழுது ஒரு வெறுப்பு, புறம் என்று வருகின்ற பொழுது ஒரு வெறுப்பு, கியாமுல் லைல் என்று வருகின்ற பொழுது ஒரு சந்தோஷம். எங்களுடைய கையிலே இருக்கின்ற ஒரு 1000 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், அதெல்லாம் வருகிறதா? தக்வாவை அடைந்திருக்கிறோமா? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த ரமலானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த பாவங்கள் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாவங்கள் 2 வகைப்படும். முதலாவது செய்யக்கூடாததை செய்வது, இரண்டாவது செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற கடமைகளை செய்யாமல் இருப்பது. உதாரணமாக செய்யக்கூடாது என்றால் என்ன? களவெடுப்பது, பொய் சொல்வது, அடிப்பது, தாய் தகப்பனுக்கு அடிப்பது, லஞ்சம் எடுப்பது, இப்படி தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்கின்ற பொழுது அது பாவம். நாங்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் தௌபா செய்வது என்றால் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட விஷயங்களை செய்வதுதான் பாவம், எனவே அதுக்குத்தான் தௌபா செய்ய வேண்டும் என்று. கண்ணால் செய்கின்ற பாவம், நாவால் செய்கின்ற பாவம், உள்ளத்தால் செய்கின்ற பாவம் என்றெல்லாம் எத்தனையோ பாவங்கள், லட்சக்கணக்கான பாவங்கள் இருக்கின்றன, தடை செய்யப்பட்ட மன்ஹியாத் என்று சொல்லுவார்கள் அரபில். ஆனால் நாங்கள் சிந்திப்பதில்லை, செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யாமல் இருந்தால் அதுவும் பாவம் என்று. 5 வேளை தொழாமல் இருக்கிறோம், நோன்பு பிடிக்காமல் இருக்கிறோம், தாய் தகப்பனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறோம், எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறோம்,
நாங்கள் ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கின்றோம், எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய வேலையை செய்வதில்லை. நாங்கள் சென்று அங்கு ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறோம், அங்கு வாட்ஸ்அப் பார்க்கின்றோம், அங்கிருக்கின்ற ஃபேனுக்கு கீழால் உட்கார்ந்திருந்து எங்களுடைய முதலாளி சொல்லுகின்ற வேலைகளை நாங்கள் செய்யவில்லை என்றால் அது ஒரு பாவம். எடுக்கின்ற சம்பளத்துக்கு வேலை செய்யவில்லை. இவர் அங்கு ஒரு களவும் எடுக்கவில்லை, எதனையுமே களவெடுக்கவில்லை. அங்கிருக்கின்ற எந்த ஒரு சொத்தையும் இவர் தன்னுடைய சட்டை சாக்கில் போட்டுக்கொண்டு வரவில்லை. ஆனால் தன் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பை மிக சரியாக அவர் நிறைவேற்றாத பொழுது அவர் ஒரு பாவி. ஒரு பாடசாலைக்கு ஒரு ஆசிரியர் போகின்றார். அவர் கற்பிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரம் 7 மணியிலிருந்து 2 மணி வரை. ஆனால் அவர் அங்கு பிள்ளைகளுக்கு எதனையுமே சொல்லிக் கொடுக்கவில்லை, அந்த பிள்ளைகளுடைய ஆளுமை விருத்தியிலே எந்த கவனத்தையும் எடுக்கவில்லை என்றால் அவர் நிச்சயமாக ஒரு பாவம் செய்திருக்கிறார். அதற்காக நீ தௌபா கேட்க வேண்டும். எனவே செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன காரியங்களை செய்யாமல் விடுவதும் பாவம்தான். அதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே 2 வகையான பாவங்கள். செய்யக்கூடாது என்று சொன்னவற்றை செய்வது, விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, அடிப்பது, பொய் சொல்வது, இதெல்லாம் பாவம். அதே மாதிரி செய்யப்பட வேண்டும் என்ற அந்த வாஜிபாத்துகள், அமானாத்துகள், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்கள் மீது சுமத்தப்பட்ட அமானத்துக்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளை இடுகிறான். அமானத்துக்கள் என்றால் என்ன? 4 வகையான அமானத்துக்கள் இருக்கின்றன. நன்றாக மனதிலே எடுக்க வேண்டும். 4 வகையான அமானத்துக்கள் இருக்கின்றன. 4 வகையான கடமைகள் இருக்கின்றன. முதலாவது கடமை அந்த நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை. நான் ஒரு தனி மனிதன் என்ற வகையிலே நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை. நான் ஈமான் கொள்ள வேண்டும், நான் தொழ வேண்டும், நான் சதக்கா கொடுக்க வேண்டும், நான் என்னுடைய உள்ளத்தை கெட்ட எண்ணங்களிலிருந்து நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். முஹ்லிகா எனப்படக்கூடிய பெருமை, பொறாமை, வஞ்சகம், சூதுவாது, இந்த ஹொப்பு துனியா எனப்படக்கூடிய உலகத்தின் மீதான அளவு மீறிய இந்த பாசம், பற்று, இதுகளிலிருந்து நான் என்னை தூரமாக்க வேண்டும். எனது உடம்புக்கு நான் மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும். நோய் வந்தால் நோய் வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை நான் செய்ய வேண்டும். தேவையான அளவு உணவுகளை நான் உண்ண வேண்டும். இதெல்லாம் எனது உடம்புக்கு கொடுக்க வேண்டிய. நான் அறிவை வளர்க்க வேண்டும், எனது ஆத்மாவை வளர்க்க வேண்டும், எனது உடலை வளர்க்க வேண்டும். இதெல்லாம் எனது உடம்புக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. நான் அதனை செய்யாமல் விட்டால் பாவம். இன்னலி பதனிக்க அலைக்க ஹக், உனது இன்னலி ஐனைக்க அலைக்க ஹக், உனது கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உனது உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் என்னுடைய கண்ணை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாவிட்டால் அது பாவம். நான் எனது உடம்புக்கு தேவையான சாப்பாட்டை கொடுக்கவில்லை, தேவையான அளவு நித்திரையை நான் கொள்ளவில்லை, தேவையான அளவு நான் எனது உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கவில்லை என்றால் அது பாவம். அது ஒரு அமானத்துக்கு நான் துரோகம் செய்கின்றேன். எனவே முதலாவது நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதனை நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நாளை அது சம்பந்தமாக விசாரிப்பான். இது முதலாவது கடமை. அதனை செய்யாவிட்டால் பாவம். 2வது கடமை என்ன? எனது குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை. எனது குடும்பம், எனது மனைவி, எனது பிள்ளைகள், இவர்கள் எனது இருப்பவர்கள், இவர்களை நான் கவனிக்க வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அவருடைய மனைவியை பற்றி கேட்பான். மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தீர்களா? பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத்தை கொடுத்தீர்களா? கொடுக்காமல் இருந்தால் அகதியாவுக்கு அனுப்ப வேண்டும், அனுப்புவதில்லை. பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும், அனுப்புவதில்லை. பிள்ளைக்கு மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும், எடுத்து கொடுப்பதில்லை. வீட்டை ஒழுங்காக சுத்தமாக நேர்த்தியாக கட்டி அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இவர் அவற்றையெல்லாம் கவனிப்பதில்லை என்றால் இவர் ஒரு பாவி. நஃபக்கா எனப்படக்கூடிய அந்த தேவையான செலவினங்களை தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுக்காத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனது குடும்பத்துக்கு செலவு செய்கின்ற அந்த செலவு இருக்கிறதே அதுதான் ஆகப்பெரிய தர்மம் என்று சொன்னார். எனவே மருந்தெடுத்து கொடுக்க வேண்டும், சாப்பாடு, உடுப்பு, பாதுகாப்பு, வீட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து. இது 2வது கடமை. முதலாவது கடமை நான் எனக்கே செய்ய வேண்டிய கடமை. 2வது நான் எனது குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. 3வது கடமை இருக்கிறது, நான் உழைக்க வேண்டிய கடமை.
நான் தொழில் செய்ய வேண்டும், நான் ஹலாலான உழைப்பை செய்ய வேண்டும். அப்போதான் நான் என்னை பார்க்கலாம், என்னுடைய குடும்பத்தை பார்க்கலாம். நான் ஹலாலான உழைப்பில் ஈடுபட வேண்டும். நான் காலையிலே கடைக்கு போக வேண்டி வரும். நான் கடை நடத்துவதாக இருந்தால் நான் மாலை வரை அங்கு இருக்க வேண்டும். அது ஒரு இபாதத். உழைப்பு என்பது அல் கஸ்புல் ஹலால் எனப்படக்கூடிய அந்த ஹலாலான. நாலாவது இன்னொரு பகுதி இருக்கிறது, நான் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. நான் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. அது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய உற்றார் உறவினர்கள், எனது பக்கத்து வீட்டார், எனது ஊர் மக்கள், முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்த உலகத்து மக்கள், இவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. நான் என்னுடைய தாய் தகப்பனை அடித்தால், துன்புறுத்தினால் அது பாவம். அவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்வது என்பது ஈமானுக்கு அடுத்ததாக சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய பிர்ருல் வாலிதைன் எனப்படுகின்ற பகுதி. எனது பக்கத்து வீட்டாருக்கு துன்பம் விளைவிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்லம் யஅமன் ஜாருஹு பவாயிகம், பக்கத்து வீட்டானுக்கு யார் அநீதி இழைக்கின்றானோ அவனுக்கு ஈமான் இல்லை என்று 3 தடவை சொல்லிவிட்டார். ஈமானே கிடையாது. முஸ்லீம்கள் வழிகட்டு போகின்ற பொழுது அவர்களிடத்திலே தொழுகை இல்லை, இபாதத்துக்கள் இல்லை, ஈமான் இல்லை, ஹிதாயத் இல்லை என்றால் அவர்களுக்காக வேண்டி தாவா செய்வது என்னுடைய கடமை. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். தாவாவுடைய பணி. எனவே இந்த 4 கடமையும் இருக்கிறது. முதலாவது நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை. இரண்டாவது நான் எனது குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை. மூன்றாவது நான் என்னுடைய தொழிலுக்கு செய்ய வேண்டிய கடமை. நான் உழைக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். நான்காவது நான் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமைகளில் ஏதாவது ஒன்றை நான் பூர்த்தி செய்யாமல் இருந்தால் நான் பாவி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் தௌபா செய்வதற்காக வேண்டி ரமலானுடைய மாசத்திலே இருக்கிறோம். நாங்கள் யோசித்து பார்ப்போம், நான் செய்ய வேண்டிய இந்த கடமைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டதே நான் இந்த பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன். சில நேரங்களில் இந்த இடத்திலே நாங்கள் சிலர் அமர்ந்திருப்போம். எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பன் சில நேரங்களில் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் அடிக்கவில்லை, ஏசவில்லை, அவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் நாங்கள் செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு மருந்தெடுத்து கொடுக்கவில்லை. நாங்கள் அவர்களை நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்க்கவில்லை. நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் சிலர் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்களை சென்று நாங்கள் பார்க்கவில்லை. லா யதுகுலுல் ஜன்னத காத்திஅ, யாரெல்லாம் உறவு ஜனங்களை சேர்ந்து நடக்கவில்லையோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். எனவே பாவம் என்பது சுருக்கம் என்னவென்றால், பாவம் என்றால் 2 வகைப்படும். முதலாவது தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்வது. இரண்டாவது கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பது. உலகத்திலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவம் செய்வதில்லை, ஆனால் அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இடங்களிலே நன்மை செய்யாமல் இருப்பார்கள். அது ஒரு பாவி, ஒரு குற்றவாளி. அவன் தௌபா செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் யோசித்து பார்ப்போம். நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய மாதத்திலிருந்து விடை பெற்று செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே யாருக்காவது கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் நாங்கள் போகின்றோமா? யாருக்காவது நாங்கள் ஒரு பாரமாக போகின்றோமா? ஜனாசாவை வைத்துக்கொண்டு ஒரு கேள்வி கேட்பார். என்ன, இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறதா? காணியை பறிச்சிருக்கிறாரா? 1 லட்ச ரூபா காசு எடுத்திருந்தால் தராமல் இருக்கிறாரா? அல்லது ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? மன்னிச்சு கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம போறாரா என்ற ஒரு கேள்வி. சமூக கடமைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஃபரு லிஷஹீதி குல்லு தன்பின் இல்லத்தை. அந்த ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும். ஒரு ஷஹீதை பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு ஷஹீதாகின்ற ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே சகல பாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் கடனை தவிர. கடன் என்றால் என்ன?
நாங்கள் நினைப்போம் இந்த பணக்கடனை பற்றி மட்டும்தானே நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இமாம்கள் தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே சொல்லுகின்ற விளக்கங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால், கடன் என்றால் சமூக கடமைகளையும் அது குறிக்கும். ஹுகூகுல் ஆதமியின் என்று சொல்வார்கள். மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதிலே குறைபாடுகள் செய்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. ஹுகூகுல் ஆதமியின் என்றால் என்ன? அரபு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதில் எந்த குறைபாட்டையும் செய்யக்கூடாது. ஆசிரியன் மாணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு ஹஸ்பண்ட் செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டானுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு ஆட்சியாளன் குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு வியாபாரி தன்னுடைய வாடிக்கையாளனுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தொழிலாளிக்கு ஒரு எஜமான் செய்ய வேண்டிய கடமை. உதாரணமாக உங்களுக்கு கீழால் 50 பேர் வேலை செய்கிறாங்க என்றால் அவங்களுக்கு தேவையான சகல உரிமைகளையும் நீங்கள் கொடுத்துத்தான் நீங்கள் அவரிடத்திலிருந்து தொழிலை வாங்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் முகம் சுளித்தவர்களாக, அதிருப்திப்பட்டவர்களாக உங்களுக்கு கீழால் இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும் கூட நீங்கள் கடனாளியாகத்தான் இருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்துக்கு ஒரு ஜனாசா எடுத்து வரப்படுகிறது. அந்த ஹதீஸும் ஒரு பிரபலியமான ஹதீஸ். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அலைஹி தைனுன், அந்த மனிதன் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இப்போ சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தீனாராணி, 2 தீனார்கள் அவர் கடனாளியாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஸல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், நான் தொழுவிக்க மாட்டேன். 2000 தீனார் அல்ல, 2 லட்சம் தீனார் அல்ல, 2 கோடி தீனார் அல்ல, 2 தீனார்கள். பாருங்கள், மஸ்ஜிது நபவி அங்கு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தொழுவிக்க மாட்டேன் என்று. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அந்த நேரத்திலே அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், ஹுமா அலை, அந்த 2 தீனார்களை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்னார். நான் அந்த 2 தீனார்களையும் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்தினார். இதோடு முடிவடைந்து விட்டதா? இல்லை. அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாசா இப்போ அடக்கப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹ் தொழுவிச்சு ஜனாசாவை அடக்கிட்டார். இப்போ அடுத்த நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், எப்படி கடனை கொடுத்துட்டீங்களா? என்ன நீங்கள் தான் பொறுப்படுத்தீங்க 2 தீனாரையும்? இல்லை யா ரசூலல்லாஹ், இன்றைக்குத்தான் நான் அதை கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் கொடுக்கும் வரைக்கும் அவருடைய தோல் நெருப்பு சுவாலையிலிருந்து அணைய மாட்டார். இப்போ கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஒரு தடவை சந்தித்த பொழுது, இப்பொழுதுதான் அவருடைய தோல் அந்த நெருப்பிலிருந்து பருதத் ஜில்தத்து, எனக்கு அந்த நஸ்ஸு சரியாக மறந்துட்டது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்பொழுதுதான் அவருடைய அந்த தோல் நெருப்பிலிருந்து காய்ந்து இருக்கிறது. அப்படின்னா என்ன? நீங்கள் அந்த 2 தீனார்களை கொடுக்கும் வரைக்கும் அவருக்கு கபரில் வேதனை கிடைச்சி கொண்டு தான் இருந்தது என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கோம். 2 தீனார்கள் என்றால் அதுவும் கடன். கடன் என்றால் என்ன? விருப்பத்தோடு கொடுக்கப்பட்டதானே கடன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து 200 ரூபா காசு எடுத்துக்கொண்டு போகிறேன், நீங்கள் தாரீங்க, விருப்பத்தோடு தான் தாரீங்க. அது களவும் அல்ல, வழிப்பறியும் அல்ல, கொள்ளையும் அல்ல, அப்படி ஒன்றுமே இல்லை. கடன்டா தெரியும் தானே, விருப்பத்தோடு தானே கொடுக்குறோம். இப்போ இந்த கடனை நான் எடுத்துக்கொண்டு வந்து திருப்பி கொடுக்காமல் விட்டாலே இவ்வளவு பெரிய பாவம் என்றால், இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்களை பாருங்க. இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயம், கடத்தல், லஞ்சம், ஊழல், வட்டி, இப்படியெல்லாம் பார்க்குற பொழுது இதுகளுக்கு என்ன மாதிரி நிலைமை? ரமலானுடைய காலத்தில் நாங்கள் தௌபா செய்கிற நேரம் எங்களோட நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம்.
அண்மையில் நாளைக்கு 2-3 வருஷங்களுக்கு முன்னால் இந்த நாட்டில் ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுத்து பார்த்தான். இந்த ஏர்போர்ட்டால் இந்த நாட்டுக்குள்ள கடத்தி கொண்டு வரவங்களை பற்றி ஒரு புள்ளி விவரம், ஸ்மக்லிங் என்று சொல்லுவாங்க. எங்கட சமுதாயத்துக்கு தான் அது எந்த கணக்கும் இல்லை. அரசாங்கத்துக்கு துரோகம் செய்யலாம்னு தான் நினச்சி கொண்டு நிற்கிறது எல்லாரும். இந்த நாட்டுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்கோம், அப்படி இல்லாட்டி அது ஹராம், அது களவு, அது ஒரு துரோகம் என்றதை மறந்துடக்கூடாது. இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படக்கூடாத பொருட்களை கொண்டு வந்தவர்களுடைய பட்டியலிலே 157% முஸ்லீம்கள். நீங்க பாருங்க, கொழும்புல போனாலும் கூட இந்த பாதாள உலகத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறவங்கள்ல பலர் முஸ்லீம்கள். பல முஸ்லீம் பெயர்கள் இருக்கும். எங்கட விகிதாசாரத்தோடவும் கூடுதலாக நாங்கள் இருக்கிறோம். இந்த நாட்டில் 21% இந்த நாட்டில் சிறைகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு வெட்கக்கேடு, ஹைர உம்மத்துடைய நிலைமை. எப்படி இதுகளை நாங்கள் பார்க்கறது? கேம்பஸில் 6-7% இருக்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிறோம் 9.6%. இந்த நாட்டில் இருக்கிறது 10% கூட இல்லை முஸ்லீம்கள். சிறையில் 21%, ஸ்மக்லிங் செய்கிறதுல 57%. இதெல்லாம் என்ன? ஏன் இந்த அவலம், ஏன் இப்படியான ஒரு நிலை இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டுச்சு? காரணம் என்னென்றால், இந்த மாதிரி பாவங்களை பற்றி உள்ள அந்த பாரதூரத்தை நாங்கள் இன்னும் புரிஞ்சில்லை. நீங்கள் பெரும்பாவங்கள் எடுத்து பாருங்க பார்ப்போம். பெரும்பாவங்கள் அஸ்ஸபுல் மூபிகாத் உலமாக்கள் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 பெரும் பாவங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். 7 மட்டுமல்ல, சுமார் 100க்கு மேலே அந்த பாவங்களை சரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாத்தையும் கோர்வை செஞ்சு ஒரு இடத்துக்கு பார்த்தால் அது ஏறத்தாழ 70-100 கிட்ட இருக்கும் பெரும்பாவங்கள். பெரும்பாவங்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய பாவம், மிச்சம் அதிகமாக நரகத்தில் இருக்க வேண்டிய பாவங்கள், மிச்சம் பாரதூரமான பாவங்கள், அதுதான் நாங்கள் பெரும் பாவம்ன்றது கபாய். அந்த கபாயிர் எனப்படக்கூடிய பெரும் பாவங்களிலும் பெரும்பாலானவை மனுஷனுக்கு செய்யக்கூடிய அநியாயம், மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், மனிதனுடைய உரிமைகள் மீது செய்யக்கூடிய அத்துமீறல்கள் நாங்கள் பார்ப்போம். உதாரணமாக ஷிர்க் என்ற ஒரு பெரிய பாவம். 2ஆவதாக சொல்லப்பட்ட பெரிய பாவம் என்ன? தன்னுடைய தாய் தகப்பனுடைய மனதை நோவடிப்பது, அவர்களுக்கு அடிப்பது, அவர்களை தொந்தரவு செய்வது போன்ற கருத்துக்களை தரக்கூடிய உக்கூக்குல் வாலிதைன் எனப்படக்கூடிய அடுத்த பாவம். இது யாரோட சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டதல்ல. பொதுவாகவே மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கின்றனவே, அந்த பாவங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் போயிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு தௌபா கிடைக்கவே மாட்டாது. இது திட்டவட்டமான கருத்து, இஜ்மாஉல் உம்மா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலமாக்களுடைய திட்டவட்டமான ஏகோபித்த கருத்து. நாங்கள் முதலாவது யாருக்கு அநியாயம் செஞ்சோமோ அவங்கள்ட்ட போயிட்டு மன்னிப்பு எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் சொல்லணும், யா அல்லாஹ், நான் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு மன்னிப்பு எடுத்துட்டேன், இப்போ நீ என்ன மன்னிப்பாயாக. அப்போதான் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அப்படி இல்லாமல் சம்பந்தமில்லாத பாவங்களுக்கு சம்பந்தமில்லாத மன்னிப்பு எல்லாம் கிடைக்கிறது இல்லை. அது திட்டவட்டமான உண்மை. இஜ்மாஉல் உம்மா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் ஆதமியீன், ஹுக்கூக்குல் இபாத் என்றெல்லாம் சொல்லுவார். அதில் முதலாவது வருதுன்னா ஷிர்க்குக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் இந்த தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்வது, அவனோட மனசை நோவுடிக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன் பிச்சை வாங்குறான். இன்றைக்கு எத்தனையோ தாய் தகப்பன் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறான். இதுக்கான காரணம் என்ன? அதனுடைய பாரதூரம் தெரியுது. ஒரு தாய் தகப்பனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன வலி தன்னுடைய பிள்ளைகளால் ஒரு பாரதூரமான வலி என்பதை மறந்துருக்கிறோம். எவ்வளவுதான் இங்கே 27 அல்ல, 21 அல்ல, 23 அல்ல, 25 அல்ல இந்த இடத்துல கண்ணீர் வடித்தாலும் அதுக்கான தௌபா கிடையவே கிடையாது. இது நான் பள்ளிவாசல்ல இருந்து சொல்கிறேன். இது நான் இஸ்லாத்தை நான் பேசுகிறேன். இது என்னுடைய சொந்த சரக்கு அல்ல. உக்கூக்குல் வாலிதை, தாய் தகப்பனுக்கு அநியாயம் செய்து மனசு நோவடிக்கிறது, கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுக்கறதில்லை. எவ்வளவுதான் கரணம் அடித்தாலும், சுஜூதுக்கு மேலே சுஜூது போட்டாலும், குர்ஆனை இந்த பக்கத்தில் இருந்து அங்கிட்ட பெரட்டி ஓதினாலும், இங்கால இருந்து அங்கால ஓதினாலும், கால் கடுக்க எவ்வளோ கியாமுல்லையில் இருந்தாலும் அவன் யோசிக்கணும்,
என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் இன்று என்ன உதவி செய்திருக்கிறேன். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அடுத்த பாவம் கத்உர் ரஹீம், உறவு ஜனங்கள் இனபந்துக்களுடைய உறவுகளை துண்டித்து நடப்பது. இன்னைக்கு அந்த விஷயத்தை நாங்கள் மனசில் கேட்டு பார்ப்போம். நான் என்னுடைய தாத்தாவோடு, என்னுடைய நானாவோடு, என்னுடைய தம்பியோடு, என்னுடைய தங்கச்சோடு, என்னுடைய சாச்சாவோடு, என்னுடைய பெரியப்பாவோடு, என்னுடைய மாமாவோட மாமியோடு, அவர்களுடைய பிள்ளைகளோடு, இவங்களுக்கு தான் நாங்கள் இனபந்துக்கள் என்று சொல்லுவோம். சிலத்துர் ரஹீம் என்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த உறவு ஜனங்களுடைய உறவுகளை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்கிறது. யல்அனுஹுமுல்லாஹு, குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் தஆலா அவர்களை லஅனத் செய்கிறார். அல்லதீன யக்தஊன, அது எப்படி மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், அப்படிதானே? அல்லதீன யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல், சேர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் துண்டிச்சு நடப்பார். அங்கால எப்படி அவசிய முடியாது, லஅனத்துல்லாஹி வரும் இல்லை கொண்டுப்பார். உலாயிக லஹுமுல் லஅனா, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். சாபம் அல்லாஹ்வுடைய மட்டுமல்ல, மலக்குகளுடைய. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த இடத்துல பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறேன்னா நான் யோசிக்கணும். சிலர் சொல்றாங்க ஹயாத்துக்கும் வேணாம் மௌத்துக்கும் வேணாம், மையத்திலேயே முழிக்கக்கூடாது, இப்படி சொல்றவங்க இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு பெரிய இபாதத்தாளியாக அவர் இருந்தால், எவ்வளவுதான் அவர் குர்ஆன் ஓதினார், அவர் தாயோட பேசுறல்ல, தகப்பனோட பேசுறல்ல, தாத்தாவோட பேசுறல்ல, மாமியோட பேசுறல்ல, வழக்கு வம்புல சம்பந்தப்பட்டு இன்றைக்கு எத்தனையோ வழக்கு இருக்கு. இன்றைக்கு எத்தனையோ வழக்கு, லட்சக்கணக்கான வழக்கு இருக்கு. இப்படியும் ஒரு இஸ்லாம் இருக்குதா? அப்படி ஒரு இஸ்லாம் உண்டு இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு இஸ்லாம் உண்டு வச்சில்லை. இஸ்லாம் என்பது ஒரு பூர்ண வாழ்க்கை திட்டம். எனவே ஷிர்க்குக்கு அடுத்த பெரும்பாவம் தாய் தகப்பன் நோடிக்கிறது. அடுத்தது பெரிய பாவம் உறவு ஜனங்களுடைய உறவை துண்டிச்சு நடக்கிறது. அதுக்கு அடுத்த பெரிய பாவம் ரிஷ்வா, லஞ்சம் எடுக்கிறது, கொடுக்கிறது, பிரைபரி. லேசான பாவம் அல்ல. நமீமா பெரிய பாவம். நமீமாண்டா என்ன? கோல் சொல்றது. கோல் சொல்றது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், எத்தனை பேர் பிரிக்கிறாங்க, அனாவசியமான செய்திகளை எல்லாம் கட்டுறாங்க. எத்தனையோ வியாபார கூட்டாளிகள் பிரிஞ்சு போறதுக்கு காரணம் கோல். கோல் சொல்றது தெரிந்தானே? கோல் சொல்றேன்டா, 2 பேரை மூட்டி விட்டுறது. அவர் சொன்னது அப்படியே இங்க சொல்றாரு, உங்களை பத்தி இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா அங்கோட முடிச்சு. அவரும் அதை நம்பிக்கொள்ளும். நமீமா அல் குலூல் பெரிய பாவம். பொது சொத்துக்களின் மீது கையாடல் செய்வது. பாடசாலையின் சொத்து, பள்ளிவாசல் சொத்து, ஜக்காத்து கமிட்டியிலே இருக்கின்ற அந்த பணம், வக்குஃபு சொத்துக்கள், இதெல்லாம் நெருப்பு. மகானலி நபியின் ஐயகுல், அப்படிதான் மகானலி நபியின் ஐயகுல். ஒரு நபிக்கு கூட பொது சொத்துல கையை வைக்கிறதுக்கான அனுமதி கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, நேரமும் நெருங்கி கொண்டு வருகிறது. நான் என்ன சொல்ல வருகிறோம்? நாளை மறுமையில் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நாங்கள் செய்கிற பாவம் அடியார்களோட சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் அது மிச்சம் பாரதூரமான. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் விடைபெற்று சொல்ற நேரம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சொல்லணும், இந்த மனுஷன் எங்களுக்கு கடன் இல்லை. கடன் இல்லைண்டா என்ன? காணியை பறிக்கல, எங்களை பற்றி புறம் பேசல, எங்களுக்கு அநியாயம் செய்யல, எங்கட ரோட்டில் குப்பையை கொண்டு கொட்டல, எந்த நேரமும் இவரை பற்றி முறைப்பாடு தான் சமூகம். அப்படியா இருக்கக்கூடாது. மக்கள் எல்லோரும் அவரை சந்தோஷமாக சொல்லணும். அவர் மௌத்தானா அவருக்காக வேண்டி சரியான மாதிரி கவலைப்படணும், துஆ செய்யணும். நாங்கள் சிலருடைய ஜனாசாவை பார்க்குறோம், கேள்விப்பட்டோடனே மக்கள் அழுது உழுது பெரிய கஷ்டப்படுறாங்க. என்ன காரணம்டா? அந்த மனுஷன் உலகத்துக்கு செஞ்ச சேவை. அந்த மனுஷன் யாருக்கும் அநியாயம் செய்யலை. அந்த மனுஷன் வார்த்தை அளவில், பணத்தளவில், சேவை அளவில் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பார். மக்களுக்கு அவரை பிரிகிறது சரியான கஷ்டமாக இருக்கு. அப்படி இருக்கும். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அடியார்கள் நரகத்தில் இருந்து மோமீன்கள் அப்படியே வெளியாகி கொண்டு சுவர்க்கத்தை நோக்கி பேய்த்து கொண்டிருப்பாங்க.
நரகத்துக்கு ஏன் போனாங்க? ஈமான் கொண்டு அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் இருந்ததன் காரணமாக நரகத்தில் கொஞ்சம் காலத்துக்கு போட்டு அல்லாஹு தாலா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் கழுவினதுக்கு பிறகு அப்படியே சொர்க்கத்தை நோக்கி அவர்களை கொண்டு போவார். இது மிகவும் சஹீஹான ஒரு ஹதீஸ். அந்த நேரம் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரு பாலம் போடப்பட்டிருக்கு. அந்த பாலம் ஹதீஸ்ல வருகிறது கந்தரா. கந்தரா என்பது ஒரு பாலம். அந்த பாலத்தில் அப்படியே மக்கள் பெய்து கொண்டிருப்பாங்க. எங்கிருந்து போறாங்க? நரகத்திலிருந்து சுவர்க்கத்தை நோக்கி போறாங்க. இதா ஹலுசல் முஃமினூன், அப்படிதான் ஹதீஸ் ஆரம்பிக்கும். மூமின்கள் அப்படியே நரகத்திலிருந்து சுவர்க்கத்தை நோக்கி பெய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவங்களை சிலர் தடுத்து நிறுத்துவாங்க. யாரை தடுத்து நிறுத்துவாங்க? நரகத்திலிருந்து சுவர்க்கத்தை நோக்கி பெய்து கொண்டிருக்கிறாங்களே மக்கள், அவங்கள சிலர் தடுத்து நிறுத்துவாங்க பாலத்தில். அந்த பாலத்தில் போக இயலாது, சொர்க்கத்துக்கு போக இயலாது, நில்லுங்க. என்ன காரணம்? நீங்க உலகத்தில் இருக்கிற நேரம் எங்களுக்கு இன்னென்ன வகையான அநியாயங்களை செஞ்சிருக்கிறீங்க, அந்த அநியாயங்களுக்கு இப்ப நாங்க பழி வாங்குவோம். அந்த அநியாயங்களுக்கு பழி வாங்குறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படி கேட்குறான். என்னது? உதாரணமாக அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் இப்போ வச்சுக்கொள்ளணும், அல்லாஹ் பாதுகாக்கணும்னு சொல்லுவேன். இப்போ நரகத்திலிருந்து நான் சொர்க்கத்தை நோக்கி போகிற நேரம் ஒரு ஆள் நிற்பார். எங்கே நிற்கிறார்? பாலத்தில் நிற்கிறார். அது சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் இருக்கிற நேரம் எனக்கு அடிச்சிங்க, இப்போ நான் திரும்ப உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் தரோம் அப்படின்னா நான் என் முதுகை கொடுக்கணும். முதுகில் அடிச்சிருந்தா நான் அவருக்கு அடிச்சிருப்பேன் முதுகுல. அப்போ முதுகை கொடுத்து அவரோட அடியை அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு சொர்க்கத்துக்கு போயிடும். ஹத்தா இதா நுக்கு வஹுதிபு உதினலஹும் பிதுஹுலுல் ஜன்னah. ஹதீஸ்ல அப்படி தான் வருது. பரிசுத்தப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால, தூய்மைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னால அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கான அனுமதி வழங்கப்படும். ரைட். இப்போ வச்சுக்கொள்வோம், நாங்கள் உலகத்தில் வாழ்கிற நேரம் ஒரு ஆள்கிட்ட 10 பேஜ் காணியை களவெடுத்துட்டோம் அநியாயமா. இப்போ எப்படி கொடுக்கறது? 10 பேஜ் காணி கொடுக்கலுமா? எங்கே இருக்குது காணி? சரி, காசு இருக்குது, அடியில் ஒரு மாதிரி அடித்து கொள்ளலாம். ஏசி இருந்தால் திருப்பி ஏசி வாங்கிக்கொள்ளு. இப்போ எங்கே போகிறது? திருப்பவும் அவர்கள் நரகத்தை நோக்கி வருவார்கள். அவர்கள் மன்னித்தாலே தவிர. இப்போ இது சஹீஹான ஹதீஸ். இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், எங்களோட நிலைமை எப்படி இருக்கு? அந்த பாலத்தில் நாங்கள் நிறுத்தப்படுவோமா இல்லையா? இந்த நிலைமையை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஏனென்றால் குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொல்றான், மன் ஹஃபத் மவாசீன், அப்படி மன் சகுலத் மவாசீன் ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. யாருடைய தராசு, நன்மை தராசு கணக்கு பாரமாகிவிட்டதோ அவர் நிச்சயமாக நல்ல வாழ்க்கையில் இருப்பார். ஃபீ ஈஷத்தின் ராதியா, திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய தட்டு அப்படியே பாரம் குறைஞ்சிக்குதோ, நன்மை எல்லாம் குறைஞ்சி தட்டு இப்படி மேலே பெய்த்துக்குது, இப்போ இப்படி பெய்த்துது, பாவமெல்லாம் கூட, நன்மை தான் இப்படி நிற்குதுன்னு சொன்னால் உம்முஹு ஹாவியா, அவர் போய் தங்குகின்ற இடம் ஹாவியா. வமா அதுராக்க மாஹியா நாருன் ஹாமியா, கொதித்து நெருப்பு பொங்கி எழக்கூடிய நரகமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். எங்களுக்கு என்ன ஷுவர் இருக்குது? நாங்கள் இந்த நிமிஷம் மௌத்தானால் எங்களுடைய நன்மை தட்டெல்லாம் நல்ல பாரமாக இருக்கின்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? எங்களுக்கு ஷுவராக எங்களை பதிஞ்சு வச்சுக்கிறோமா? நன்மையெல்லாம் சரியாகத்தான் இருக்குது அப்படி. இப்போ கொஞ்சம் மனசில் கையை வச்சு பார்ப்போம். இப்போ நான் மௌத்தான், இப்போ ஹார்ட் அட்டாக்லாம் வருது, ஸ்லீப்பிங் ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க, திடீர்னு வருது. இந்த இதில் வந்துச்சு, சுனாமியில் 35,000 பேர் ஸ்ரீலங்காவிலேருந்து போயிட்டான் சில செகண்ட்கள். இந்த போன கோவிட்ல எத்தனை ஆயிரம் பேர்? 10,000 பேருக்கு மேலே போயிட்டான். சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை அப்படின்னு எல்லாம். அதுக்கு ஒரு வயசல்லே இல்லை, மவுத்து எந்த டைம்லேயும் வரணும். இப்போ யோசிச்சு பார்ப்போம், நான் இப்போ மவுத்தானா என்னுடைய நன்மை தராசு கணக்கு இருக்குமா அல்லது தீமை தராசு கணக்கு இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னது ஒரு ஞாபகப்படுத்துவேன். 4 வகையான கடமை இருக்கு. நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமை, நான் என்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, நான் என்னுடைய தொழிலுக்கு செய்ய வேண்டிய கடமை, நான் என்னுடைய சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையெல்லாம் அமானத்துக்கள், வாஜிபாத்துகள், இதெல்லாம் நான் எந்த அளவு செஞ்சிருக்கிறேன்?
இப்ப நான் திருப்தியாக போகலுமா? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்திய்யா. அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ அல்லாஹு தாலாவை நோக்கி செல்லுவாயாக. நாளை மர்ம நாள் அல்லாஹு தாலா அந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுவான், ஃபதுகுலி ஃபி இபாதி, என்னுடைய அடியார்கள் இருக்கும் இடத்துக்குள் நீ நுழைந்து விடுவாயாக. வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைந்து விடுவாயாக. எந்த ஆத்மாவை பார்த்து சொல்லுவான் என்றால், இந்த அமைதி அடைந்த ஆத்மா. உலகத்திலிருந்து போர் நிறம் தன்னாவ, மற்றவன் மீது கோபம், உள்ளத்தில் சரியான வெறி, மற்றவனை பழி வாங்க வேண்டும் என்ற உணர்வு, மற்றவன சொத்துக்களை எல்லாம் சுரண்டி பராண்டி எடுத்து அப்படி எடுத்துக்கொண்டு அந்த குற்ற உணர்வு, இதோடு தான் போகிற. உம்மாக்கு அநியாயம் செஞ்சு, வாப்பாக்கு அநியாயம் செஞ்சு, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கல, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போகிற நேரம் அங்கே முத்துமைன்னா வாக அந்த உள்ளம் இருக்க போவதில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி கட்டத்திலே இருக்கிறோம். இந்த ரமலானிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது பரிசுத்தமானவர்களாக ஒரு ஆன்மீக குளியலறைக்குள் இருந்து வெளியேறியது போன்ற ஒரு உணர்வை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் அடிக்கடி யோசிக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 தடவை தௌபா கேட்டிருக்கிறார். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதர், மகா புண்ணியமான மனிதர். அவரே கேட்கிறதா இருந்தார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே தௌபா செய்யுங்கள், இதற்கு பிறகு நான் மீளவே மாட்டேன் என்ற அந்த உணர்வோடு செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கிறார். எனவே அல்லாஹு தாலா என்னைக்கு உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலிருந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சகல உரிமைகளையும் கொடுத்தவர்களாக, செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்தவர்களாக, புனிதர்களாக எங்களை எல்லாம் ரப்புல் இஸ்ஸத் அங்கீகரிக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உன்னுடைய தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக உன்னுடைய மஸ்ஜிதிலே இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், காசாவிலே, பலஸ்தீனிலே கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்கு நீ துணையாக இருப்பாயாக. அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதி செய்கிறார்களோ அந்த சதிகள் அனைத்தையும் முறியடித்து அவர்கள் அனைவரையும் நீ ஒரு கை பார்த்து கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை இந்த புனிதமான ரமலானுடைய பொருட்டினால் அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. பலவீனர்களாக இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய அமல்கள் சொற்பமான அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில்